பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய தகவல் அதே வேகத்தடை தான். வேகத்தடை அவங்க ஒன்றும் போடலை, இருந்தாலும் வேகத்தடை போடாமல் சாலைகளில் அன்றாடம் விபத்து அதிகமாகிக்கிட்டு இருக்கு. சொல்லப்போனால் விகேபுதூர் ரோட்டில் கலிங்கப்பட்டிக்கு வழக்குக்கு வடபுறம் அன்னைக்கு வாடியூரை சார்ந்த ஒரு நண்பர் உயிரிழந்துட்டார். அதுக்கப்புறம் கீழச்சுரண்ட பஸ் ஸ்டாண்டுக்கு மேல்புறம் வீராணத்தை சார்ந்த ஒரு பெண்மணி விபத்தில் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாசலைக்கு தென்புறம் ஒரு விபத்து. ஆமாம், இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி மார்க்கெட்டுக்கு புது மார்க்கெட் சுரண்ட புது மார்க்கெட்டுக்கு வடபுறம் 3 உயிர் போயிடுச்சு. இப்படி விபத்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. காரணம் என்ன? காரணம் ஒரு 80% வேகத்தடை தான். எடுத்த வேகத்தடையை இன்னும் இவங்க போடலை. மிச்சம் 20% பொதுமக்களுடைய கவனக்குறவும் நிறைய இருக்குது. வண்டியில் ஒரு வேகத்தை கட்டுப்படுத்தி அவங்க வண்டி ஓட்டலை. ஆமாம், அதுபோக வாகன ஓட்டிகளும் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை. நீங்களும் கொஞ்சம் ஸ்பீடை குறைக்கணும். கேரளா வண்டியை பாருங்கள், மணல் வண்டியை அவங்க ஆட்டு பவர் ஸ்டேரிங் வண்டி பிடிச்சி அவங்க ஆட்டு ஓட்டுறாங்க. எங்கேயுமே ஸ்லோ பண்ணுறது கிடையாது. அதை சார்ந்தவங்க யாருமே அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்னும் முன் வரல. ஆமாம், அந்த வேகத்தெல்லாம் இன்னும் குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆணையிடணும். இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்குது. கிழச்சுரண்டியில் இப்படி பள்ளியோட நம்ம பேரம்பூருக்கு ஹைஸ்கூலுக்கு முன்னாடி சில விபத்துகள் நடந்தது, சின்னது. உடனே ஒரு பேரிகார்டு 4 பேரிகார்டு சுரண்டை காவல்துறை அனுமதியோட 4 பேரிகார்டு கொண்டு வச்சோம். அதுக்கப்புறம் அவங்களும் இந்த மஞ்சள் கோடு போட்ட மாதிரி ஒரு சின்ன வேகத்தில் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு 80-90% அங்கே பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதியாக இருக்குது. இதுவரை அங்கே எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. ஆமாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழச்சுரண்ட பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அடிக்கடி விபத்து. ஏன்னா அது 4 இடமும் சந்திக்கக்கூடிய இடம். அதுலேயும் அடிக்கடி விபத்து நடந்தது. நான் சுரண்டை காவல்துறை ஆய்வாளர் திரு ஹரிகரன் சார் அவங்ககிட்ட எடுத்து சொன்னேன். சார், இந்த மாதிரி இதில் ஒன்று வேகத்தடை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா இது பேரிகார்டாவது வைக்கணும் அப்படின்னா, சரி அப்போ ஏற்பாடு பண்ணி நீங்கள் எங்கெங்கே இருக்கலாம் அங்கங்கே கலெக்ட் பண்ணி எடுத்து கொண்டாந்து வச்சுட்டு சொல்லுங்கள், நாங்கள் அதை எடுத்து வச்சுட்டு தான் நாங்கள் இப்போ அதே மாதிரி எடுத்து வச்ச பிறகு பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு ஓரளவுக்கு நான் கட்டுப்படுது. ஓரளவுக்கு ஒரு 80%, அதுவும் ஒரு 80% பாதுகாப்பாக இருக்குது. அது எந்த மாதிரி பாதுகாப்பாக இருக்குன்னு நான் பாருங்க, பொதுமக்களே அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. இதில் பேரிகார்டு வச்ச பிறகு பொதுமக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்போ நல்லா இருக்கு. அப்படியா? முன்னாடி எப்படி இருந்தது? முன்னாடி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. வேகங்கள் அதிகமாக இருந்தது. இப்போ அந்த வேகம் ஸ்லோவாக போகிறாங்க. அதனால ஓரளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக எப்படி? நல்ல பாதுகாப்பு தான். உங்களுடைய கருத்து? இந்த ரோட்ல இருந்து அடுத்த ரோட்டு போக முடியாது. சரி, சின்ன பிள்ளை அடிப்படம் போட்டுருவோம். சரி, நல்ல பாதுகாப்பு. ரைட்டு. இந்த பேரிகார்டு வச்ச பிறகு பாதுகாப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? இல்லை. இப்போ ஒரு கிட்டத்தட்ட இந்த ரோட்ல ஒரு 10 ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இந்த வேகத்தடை எடுத்த பிறகு. இதுல வேகத்தடுப்பு இருந்திருந்துன்னா அந்த வீராணத்தாலும் இறந்துருக்கு. அது அந்த வேகம் குறைஞ்சிருக்கும். அப்படிதானே? விளக்கி வைக்க வாய்ப்பு உண்டு. சரி, விளச்சிக்கலாம் கண்டிப்பா. சரி, ஓகே. போடணும். இதோட இல்ல, இந்த பேரிகார்டு வச்ச பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கு? ரொம்ப டிராபிக்கா தான் இருக்கு. கொஞ்சம் வேகத்தடை போட்டா நல்லா இருக்கும். இல்ல, இது வச்சது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி. கொஞ்சம் இருந்தாலும் ஒரு வேகத்தடை போட்டா நல்லா இருக்கும். மக்களுடைய எதிர்பார்ப்பு. பாதுகாப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரைட்டு. சரி, வச்ச பிறகு பொதுமக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஸ்லோவா போறாங்க. அதனால பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பா உள்ளது. நல்லா இருக்கலாம். ஓகே, போறாங்க. இதில் பேரிகார்டு வச்ச பிறகு பொதுமக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கு? பேரிகார்டு வச்சதுக்கப்புறம் தான் அந்த போக்குவரத்து ஒரு கட்டுக்குள்ள வந்த மாதிரி நான் உணர்றேன். இதே போல இன்னும் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் இதே மாதிரி வச்சா இன்னும் அருமையா இருக்கும். இல்லை, அது அந்தந்த ஊருக்காரங்க அந்தந்த பகுதியில் உள்ளவங்க தான் அதை செய்ய முடியும். எல்லா இடத்துக்கும் நம்ம செய்ய முடியாது. ஆனால் இது கவர்மெண்ட் செய்யணும். அப்படித்தானே? அரசு அதை கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கு உங்களை மாதிரி சமூக ஆர்வலர்கள் இன்னும் அதுக்குரிய வழிவகைகளை செய்யும் போது நல்லா இருக்கும். ஓகே, நன்றி. இருந்தாலும் நான்
இருக்க ஊரில் என்னால் முடிஞ்ச ஒரு 2 இடத்துல இந்த பேரிகார்டுகளை வச்சு ஓரளவுக்கு வேகத்தை குறைச்சி விபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கக்கூடிய அளவில் இருக்கு. அதே மாதிரி பொதுநல அக்கறையில் உள்ள அங்கங்கே சமூக சேவகர்கள் இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. ஏன்னா இவங்க வந்து வேகத்தடை போடுற மாதிரி தெரியல. நம்ம உயிரை காப்போம். 2வது வாகன ஓட்டிகளும் ரொம்ப கவனமாக போங்க. குடும்பத்தோடு போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஸ்பீடை கூட்டி ஓட்டாதங்க. ஆமாம், வாகனம் அதாவது டிரைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 2 வீலரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, காரில் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப கவனமாக நீங்கள் போகணும். ஏன்னா ஒரு உயிருங்கிறது மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு உயிரை இழந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஒரு மன நிம்மதியே இருக்காது. அதனால் அப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்படும் முன்னாடி நீங்கள் ஓரளவுக்கு வேகத்தை கட்டுப்படுத்தி ஓட்டுங்க. ஆமாம், பெரும்பாலும் தண்ணி அடிச்சுட்டு நிறைய பேர் ஓட்டுறாங்க. அது அவங்களோட போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கும் பாரமாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறங்க. தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டாதங்க. டிரைவர்களும் கொஞ்சம் கவனமாக ஸ்பீடை குறைச்சி கொஞ்சம் கவனமாக போங்க. நன்றி, வணக்கம். பொதுநல அக்கறையில் கேபிள் பவுண்டராஜ். வணக்கம். எத்தனை காலம் மனிதன் வாழ்வான் அது கேள்வி இல்லை.